வணக்கம். நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு மாசத்தோட ஹையை இன்னைக்கு உடைச்சிருக்கு. 11 மேக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல். கடந்த 3 மாசத்தோட லோ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்தோட லோ பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி 23,070 வரைக்கும் நியர்லி லோ வந்தது. அது அங்கிருந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஒரு மாசத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது 3 மாசத்தோட லோல இருந்து ஒரு மாசத்தோட ஹையை இந்த ஒரு 1 வீக் ட்ரேடிங் செஷன்ல கிராஷ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் அடுத்து என்ன டைரக்ஷனில் போக வாய்ப்பு இருக்குது, இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஜூன் 20 சனிக்கிழமை காலையில் 10லிருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில், இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இதை தவிர என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சார்ட்ல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஜூன் 8க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலில் உடைச்சி அங்கிருந்து அடுத்த ஒரு 7 ட்ரேடிங் செஷன்ல ஒரு மாசத்தோட ஹையை பிரேக் பண்ணுது. ஒரு ஷார்ட் பீரியட்ல கண்டினியூஸ் ரேலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையிலிருந்து விடுபட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்னும் கம்ப்ளீட்டா இது முடிஞ்சிருக்கா அப்படின்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். மேபி 90% இது க்ளோஸ் ஆகலாம், 90% இந்த பிரச்சனை தீரலாம், பட் 10% சான்ஸ் இருக்கு. அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது டெக்னிக்கல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனுக்குள்ள நிஃப்டி இப்போ 24,000 கடந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னியோட டே ஹை பார்த்தீங்கன்னா 24,108. இந்த 24,100ன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். அந்த ஜோனை கிராஸ் பண்ணிச்சு, பட் அந்த லெவலில் க்ளோஸ் ஆகலை. மேபி 24,000க்கு மேலே முடிஞ்சிருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்டில் இருக்கு. பட் ஸ்டில் எஃப்ஐஎஸோட சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இந்திய மார்க்கெட்டில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து எஃப்ஐஎஸோட பை அண்ட் செல் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ வந்து நடந்துட்டு இருக்கு. மேபி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ஜோனுக்குள்ள வருது அப்படின்னா எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டண்டாக இன்ஃப்ளோவாக ரீட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஈக்விட்டி மார்க்கெட்டில். இப்போது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. இல்லை இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் 9% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஐடிபிஐ பேங்க்கு கிட்டத்தட்ட 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூகோ பேங்க்கு நியர்லி ஒரு 7% ரைஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடிங் செஷனில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, எந்த செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இந்த ஸ்டாக்ஸை சொல்லலாம். அட்வான்ஸ்டு டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2. டாப் கெய்னர் ஓவரால் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் ஒரு ஸ்ட்ராங் ராலி, வால்யூமும் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த பேங்க்ல இருந்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்டேக் சேல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே, ஸ்டேக் சேல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மேபி இந்த ரீசனால ரைஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இதுக்கப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். யூகோ பேங்க் அகைன் நான் ஆல்ரெடி பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸாக இருக்கு. பெரிய அளவுக்கு இன்னும் ஸ்டாக்ஸில் வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகல. பட் ஆனால் இப்போ யூகோ பேங்க்ல ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக், வால்யூமும் அதிகமாக இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோட தீம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை டிரைவ் பண்ணியிருக்கு. பட் நிஃப்டி 50 டிஃபென்ஸில் வந்து பெரிய அளவுக்கு டாமினேஷன் இல்லை. ஸோ அதனால் டிஃபென்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் சைடில் அதிகமாக இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் பெரிய அளவுக்கு நமக்கு நிஃப்டியில் கிடைக்கலன்னு சொல்லலாம். பட் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், HAL, BEL, BHEL, BEML இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து டிஃபென்ஸில் இருக்கு. நார்மலாக என்ன மார்க்கெட்டில் நடக்கும், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஷிப்பிங் கம்பெனிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து ரெண்டுமே ஒரு சிமிலர் மொமெண்டம் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டிடியூஷனல் பையிங் வந்து கொச்சின் ஷிப்யார்டில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது வெயிட் பண்ணி என்எஸ்சியோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். எஸ் பேங்க் இன்னைக்கு ஓப்பனிங்லே 3 to 4% பாசிட்டிவாக ஓப்பன் ஆன ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருந்தது. பாரஸ் டிஃபென்ஸ் 19%, எம்டார் டெக் 8% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல பிடிஎல்லும் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இன்னைக்கு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ரீசனாக சொல்லலாம். ஐடி செக்டர்
ஓப்பனிங்ல ஐடி செக்டார் லீட் பண்ணிச்சு செக்டார் இண்டெக்ஸ்ல 1.3 1.4% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகல, மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. பட் இருந்தாலும் டிசிஎஸ் நியூஸோட இம்பாக்ட் வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் ஏன் 9% கிட்ட இறங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸ் குரூப்ல வந்து 2 ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிஎம்சிவி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிஎம்பிவி. ஸோ இப்போ இதுல இன்னைக்கு ஃபால் ஆன ஸ்டாக்கு டிஎம்பிவின்ற ஸ்கிரிப்ட் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இந்த ஸ்டாக் வந்து இவங்களோட குரூப் கம்பெனியில் ஜாகுவார் லேண்ட் ரோவர்ன்ற கம்பெனி குளோபல் கம்பெனி. ஸோ இது யூகே பேஸ்டு கம்பெனியாக இருந்து டாடா மோட்டார் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 2027 கைடன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெவன்யூ க்ரோத் 13%, அதே போல் 2027 எபிட் மார்ஜின் 4% கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பிரேக் ஈவனில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் தான் இன்வெஸ்டார் ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு காரணமாக பார்க்க முடிஞ்சது. ஸோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு 9% இறங்கினது ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ஃபோர்காஸ்டிங் டேட்டா கொடுத்தது. அடுத்தது நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் டாப் செக்டோரல் லூசர், செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நான் இப்போ சொன்ன டாடா மோட்டார் ஒரு காரணம். பிரண்ட் க்ரூடு ஆக்சுவலாக ஈக்விட்டி மார்க்கெட்டையும் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டி ஸ்கிரிப்ட், கமாடிட்டி ப்ராடக்ட் க்ரூட் ஆயில். பிரண்ட் க்ரூடுன்றது ஒரு பெஞ்ச்மார்க் க்ரூட் ஆயில். இந்த ஸ்கிரிப்டில் பிரண்ட் க்ரூடு பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாளில் மட்டும் 16% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா $80 கீழே ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஃபால் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் க்ரூட் ஆயில் ஃபால். ஆனால் அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஃபால் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கும் இது பாசிட்டிவ். பிபிசிஎல் இன்க்ரீஸ் ஆச்சு மோர் தென் 2%. ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இது தாண்டி நியூஸ் இம்பாக்ட் இருக்கிற ஸ்டாக்ஸில் 2857 கோடி ரூபா அளவுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் சேல் பண்ணியிருக்கிறது என்பிசிசி. இந்த ஸ்டாக்ஸ் நியர்லி 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 4 ட்ரேடிங் செஷனில் டிக்சன் 12% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு 2 காரணம். ஒன்று விவோவோட ஜாயின் வெஞ்சர் அப்ரூவல், இன்னொன்று இன்னைக்கு ஜேபி மார்க்கனோட அப்டேட். நியர்லி 3 to 4% ஜேபி இன்னைக்கு டிக்சன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். யூனோ மிண்டா ரெவன்யூ க்ரோத் கம்பெனியோட கைடன்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. மேபி புரோக்கரேஜோட அப்டேட் நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக பார்க்கலாம். ஃபினோலெக்ஸ் கேபிளோட மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். சுவன் லைஃப் சயின்ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு இவங்களோட phase 2 ட்ரையல் வந்து அவங்களோட ட்ரக்குக்கான phase 2 ட்ரையல் கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் 117 கோடியிலிருந்து 61.5 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது ஃபோர்த்திஸ் கேருக்கு இது ஒரு பாசிட்டிவ். சம்மர்தன மதர்சன் 67.8% நியர்லி ஸ்டேக் வந்து சைனா பேஸ்டு கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். $22.6 மில்லியன் அளவுக்கான இந்த டீல் சம்மர்தன மதர்சன் நம்ம வரப்போகிற அடுத்த செஷனில் பார்க்கலாம். இப்போ முக்கியமான டெவலப்மெண்ட் இன்னியோட மார்க்கெட்டில் என்எஸ்சி செபியில் ஐபிஓக்கான ப்ராசஸ் முன்னெடுத்திருக்கிறாங்க. அவங்க ஐபிஓ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மேஜர் செல்லரா எல்ஐசி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு மீடியாவில் வந்திருக்கிற நியூஸ். ஸோ எல்ஐசி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் என்எஸ்சி ஐபிஓவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜிஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி ஓஎஃப்எஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஓஎஃப்எஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேபி இந்த ஸ்டாக் வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல நம்ம கவனிக்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, டெலகிராம் டெம்பரவரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீட் இந்த அலிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்ட் கொஷின் பேப்பர், நீட்டோட கொஷின் பேப்பர் த்ரூ டெலகிராம் அப்ளிகேஷன் மூலயமா சர்க்குலேட்டாக இருக்கிறதுக்கான ஒரு குற்றச்சாட்டு மீடியாவில் பார்த்தேன். மேபி இந்த நியூஸ்னால அடுத்து இந்த ரீ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து டெலகிராமுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக இப்போ டெலகிராம் டெல்லி ஹைகோர்ட்டில் முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. மேபி என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 22 அப்புறம் 22 வரைக்கும் தான் இந்த பேன் இருக்கு. அதுக்கப்புறம்
இது மறுபடியும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெலகிராம் மார்க்கெட் அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாமே நான் டெலகிராமில் கொடுத்துருந்தேன். மேபி வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க்கும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்கள் இப்போ டெலகிராம் ஒர்க் ஆகாததுனால வாட்ஸ்அப்போட லிங்க்கில் நான் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப்போட சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அமெரிக்காவோட நாஸ்டாக் இண்டெக்ஸ் நேற்று 1% ஃபால் ஆகிருந்தது. பட் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. இது ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு காரணம். பட் ஸ்டில் இன்னும் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஐடி செக்டரில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நாஸ்டாக் இண்டெக்ஸ் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகுமா அப்படின்றதும் பார்க்கணும். எஃப்எம்சி மீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸாக குளோபல் மார்க்கெட்டோட ஃபேக்டர்ஸில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கப்படுமா படாதா, இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, அமெரிக்காவோட எக்கனாமி, இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இந்த எஃப்எம்சி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அகைன் கிராஸ் ஆகி 24க்கு அபோவ் முடிஞ்சிருக்கு. 24,100 கிராஸ் பண்ணிச்சு. பட் அந்த லெவல் சஸ்டெயின் ஆகலை. வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் ஸ்பாட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,800 ரொம்ப ஒரு குரூஷியல் லெவல். இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் இன்னும் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,100க்கு மேலே ரெசன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து 4வது நாளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஃபென்ஸ், ஐடி, பிஎஸ்யூ ஒரு அவுட் பர்ஃபார்மிங் செக்டராக இருக்குது. ஐடிபி அண்ட் யூகோ பேங்க் ஒரு பாசிட்டிவ் ரேலி, ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஜேஎல்ஆர், ஜாகுவார் லேண்ட் ரோவர், ஜேஎல்ஆரோட கைடன்ஸ் வந்து டாடா மோட்டார் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வீக்னஸ், ஆயில் க்ரூட் ஆயிலோட ஃபால், நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸ், இது எல்லாமே வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நடக்க போகிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இங்கே இண்டெக்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது பிராட் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. செக்டாரில் மட்டும்தான் ஒரு மிக்சட் சினாரியோ இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபால் ஆனாலும் பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது 3 செக்டார் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது. முதல் இடத்துல பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் லீட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு செக்டார் இண்டெக்ஸில் 1.75% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல மெட்டல் இண்டெக்ஸ் 1%, 3வது இடத்துல ஐடி செக்டார் 0.85% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை அதிகமாக இன்னைக்கு ஃபால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு டாப் செக்டோரல் லூசராக முடிஞ்சிருக்கு. ஆனால் ஆட்டோ இண்டெக்ஸ் டாப் செக்டோரல் லூசராக இருந்தாலும் 0.6% தான் இறங்கியிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இந்த 24,000ன்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்த்த ரொம்ப போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கிற ஒரு லெவல். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி வரப்போகிற அடுத்தடுத்த லெவல், அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் இந்த லெவலை தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னா மேபி ஒரு அடுத்த ரெசன்ஸ் லெவலை நோக்கி நிஃப்டி கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. வரப்போகிற ட்ரைனிங் செஷன் ஜூன் 20ஆம் தேதி அதோட டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.